நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்துட்டு நம்ம வழக்கம் போல நம்ம டிஸ்கஷன் உள்ள போயிடலாம். விருப்பமுள்ள சகோதரிகள் சம்மரி கொடுக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, அதாவது இந்த இருந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து விசுவாசத்துல வந்து குறைவு உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க உண்மை இல்லாதவர்களாக, சத்தியத்துல வந்து ஈடுபடாதவர்களாக இருப்பாங்க. சோ அவங்க வந்து இருளிலே தான் இருப்பாங்க. ஆனா வந்து நீதிமான்களை கர்த்தருக்குள் களிக்கூறுகள்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் மூலியமா வந்து ட்ரூத் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். சோ இந்த இருள் வந்து கடைசி வரைக்குமே இருக்காது. ஏன்னா ஏசாயா 21 அதிகாரம் 12 விடியற்காலம் வருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேவன் எப்படி நல்லவங்களுக்கும் தீயவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து சூரியன் உழைக்க செய்யறாரோ, அதே மாதிரி ஆஹ் அவருடைய கிங்டம்ல வந்து எல்லா ஜனங்களுக்கும் எல்லா சத்தியமும் வந்து வெளிப்படையா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். தேங்க்ஸ். அருமையா சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம கடந்து போயிடணும். முற்காலத்தில் நாம் நோக்கும்போது வெளிச்சம் மிகவும் குறைவாக பிரகாசித்தது. இந்த லைன்ல இருந்து படிக்க ஸ்டார்ட். விருப்பமுள்ள சகோதரர்கள் அதை தாராளமா படிக்கலாம். வாசிக்கிறோம் பிரதர். முற்காலத்தில் நாம் நோக்கும்போது இவ்வெளிச்சம் மிகவும் குறைவாக பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, முற்காலத்தில் வாக்குத்தத்தங்கள் மிகவும் மங்கலாகவும் மறைவுள்ளதாகவும் இருந்து ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் தரப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மாம்சீக இஸ்ரேலருக்கு தரப்பட்ட கட்டளைகளும் சடங்குகளும் தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பற்றின நிழலாய் மாத்திரம் இருந்தபடியினால் அவைகள் அப்பொழுது மிக சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நாள் வந்தபோது அவ்வெளிச்சம் பெற்ற யூதர்கள் அதிகமாக எதிர்பார்த்தது என்னவெனில், இஸ்ரேலை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து விடுவிக்க தேவன் மெசியாவை அனுப்பி பூமியின் மீதெங்குமுள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜ்யமாக்கி உலகம் அனைத்திலும் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கும் தம்முடைய பிரதிநிதிகளாக தங்களை நியமிப்பார் என்பதே. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் பங்காளிகள் ஆவதற்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிபந்தனைகளானது அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்ததுடன் ஆசீர்வாதங்களை அடைவது அவர்களுக்கு கூடாமற் போனதாலும் அச்செய்தி அவர்களில் அநேகருக்கு இருளாய் போய்விட்டது. ஏற்ற காலம் வந்தபோது தேவனுடைய திட்டமானது இஸ்ரேல் அல்லாத வானத்தின் கீழ் எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராகும்படி அவர்களுக்கும் இச்செய்தி பரவின போது இஸ்ரவேலுடைய குருட்டாட்டமும் பகையும் சுவாபப்படி இன்னும் அதிகரித்தது. படிச்சதுல உங்களுடைய கருத்து என்னன்றது சொல்லுங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்த காலத்துல, அதாவது இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் வந்து வெளிச்சம் வந்து மிக குறைவாக பிரகாசித்தது. அது எப்படின்னா, அதாவது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், சில அந்த கட்டளைகள், சடங்குகள், இதெல்லாம் வந்து ஒரு நிழலா தான் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து எந்த பொருளும் வந்து தெரியல. சோ அது ரொம்ப சாதாரணமா தான் தெரிஞ்சிச்சு அது வரைக்கும். அதாவது எது வரைக்கும்னா, இயேசு கிறிஸ்துடைய ஃபர்ஸ்ட் கம்மிங் வரைக்கும். ஆனா அவங்க யூதர்கள் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது மெசியா வந்து அவங்கள அந்த அடிமைத்தனத்துல இருந்து யூத ஜனங்களை வந்து மீட்டு அதன் மூலியமா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு
ஆசீர்வாதத்தை கொண்டு வர மாதிரி, இவங்கள வச்சு கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. ஆனா வந்து இயேசு கிறிஸ்து வந்து வேற ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ அந்த டைம்ல வந்து அவங்களால அது ஏத்துக்க முடியல. ஏத்துக்காததுனால அந்த அவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. சோ அதுவும் ஏத்துக்க முடியல. பிளெஸிங்ஸ் கிடைக்காம போனதுனால அவங்க இன்னமும் அகெயின்ஸ்டா மாறிட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல மத்த புறஜாதியார்களுக்கும் வந்து சத்தியம் போயிடுச்சு. எப்படின்னா நம்மளாம் வந்து விசுவாசத்தினால ஆபிரகாமோட சந்ததியா ஆகி நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிரதர், இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள், தேவன் எல்லாமே அவங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களுடையதா தான் அவங்க இருந்தது. தேவன் அவர்களை தான் அந்த கொஞ்ச ஜனமா இருந்தாலும் அவங்கள தெரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு எல்லாமே கொடுத்திருந்தாலும், அந்த முற்காலத்துல அவங்களுக்கு அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள், அந்த இஸ்ரேலருக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாமே அவங்களுடையதான் இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் அது வந்து புறஜாதியாருக்கு போயிட்டு, அந்த வெளிச்சம் வந்து புறஜாதியாருக்கு கிடைச்சது. தேவன் வந்து புறஜாதி ஜனங்களை செலக்ட் அந்த அந்த இதுக்காக செலக்ட் பண்ணிட்டாரு. ராஜ்யங்கள், அந்த மேலான அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே அந்த காணியாட்சிக்கு புறம்பான புறஜாதி ஜனங்களுக்கு அது கிடைச்சது. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இருளாதான் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தேவனுடைய திட்டம் வந்து அந்த வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணல், இதெல்லாமே ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தா இருந்தாலும் அது வந்து தேவன் சொன்னபடி அந்த அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவினுடைய தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமான சபைக்குமா அது எல்லாமே கிடைக்கிற மாதிரி தேவன் பண்ணிட்டாரு அப்படின்றதுதான் பிரதர் நான் இதுல புரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கு. இன்னும் அடிஷனலா கமெண்ட்ஸ் வந்து சகோதரர் ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணுவோம். ஒரு வசனம் இருக்கு, கலாத்தியர் 3:29 வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கடைசி அந்த 4 லைன் வர்றது வசனம் மூலியமா ப்ரூஃப் ஆகுது. ஓகே ஓகே. இன்னும் அடிஷனலான கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம். நான் சொல்றேன். ஓகே சார். இதுக்குரிய ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுவாகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிருந்து சொல்றாரு. சோ சுவாப கிளைகள் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி இங்க பேசுறாரு. அதே மாதிரி நீங்க 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ரோமர். ஓகே. அதே மாதிரி நீங்க அதுல தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா 23ஆம் வசனம் சொல்லுது. 22லயே பாருங்க, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலைத்திராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாயின்னு சொல்லப்பட்டது. சோ இன்னைக்கு இங்க நம்ம வாசிச்ச வசனங்கள் எல்லாமே அப்படியே நீங்க இன்னும் 24ஆம் வசனம் கூட பாருங்க. சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ என்ன விஷயம்னா, அவங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாம் மூலமா அந்த உண்மையான வித்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா நம்மள புறஜாதிகள். அப்ப இந்த புறஜாதிகளுக்கு தேவன் இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தேவன் அவங்களை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்னைக்கு குருட்டோட்டமும் பகையும் அவங்க சுபாவப்படி அறியும்படிக்காக அங்க தேவன் அனுமதிச்சிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த தேவனுடைய திட்டம் பார்க்கும்போது முதல்ல யாருக்குமே புரியல. ஆனா இன்னைக்கு எல்லா மனுஷன் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளாக வாக்கு தத்துவத்தின் சுதந்திரம் இருக்கும்படி இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு அங்க உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. நன்றி. சரியான வசனம். அது இந்த
பேராகிராஃப்க்கு நல்லா பொருந்தி வருது. இந்த பேராகிராஃப்ல வந்து இந்த முற்காலத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு அதோட பொருள் எதுவும் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ரிச்சுவல்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சடங்குகளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பார்த்தது வேற, தேவன் வந்து திட்டம் பண்ணது வேற. அவங்க வேற மாதிரி கற்பனையா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேசியா வந்து இஸ்ரேல் ஜனங்களை வைத்து இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்யறது, அந்த மாதிரி வம்சமா ஏதாவது கற்பனை ஏதாவது யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி உண்மையா பிளான் இல்லை, அவங்க யோசிச்ச மாதிரி பிளான் இல்லை. ஸோ தேவனுடைய திட்டம் வந்து இந்த ஆதாமுடைய ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமா படிப்படியா ஒன்னொன்னா நிறைவேறி வருது. ஆனா எக்ஸாக்டா வந்து இந்த யூதர்களாக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எக்ஸாக்டா தெரியல, அவங்களுக்கு அந்த டைம் மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு இவர்களுக்கும் அந்த வெளிச்சம் கிடைச்ச பின்னாடி அவங்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது மெஜாரிட்டி இஸ்ரேல் ஜூஸ் எல்லாமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ட்ரூத். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது 23 அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. ஸோ அவிசுவாசம் இருந்ததுனாலதான் ஒட்ட வைக்க முடியல தேவனால. இங்க வந்து ஆனாலும் தேவன் ஒட்ட வைக்க முடியும். ஆனா அதுக்கு தேவன் மிகப்பெரிய வல்லவரா இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். பட் ஆனா தேவன் வந்து யாருக்கு சுத்தமோ அவர்களுக்கு இந்த சத்தியத்தை, இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அங்க இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலரும் சரி தைரியமா வந்து பிரசங்கிச்சிருக்காங்க. ஆனா வந்து அவங்க அவிசுவாசத்திலே இருந்துட்டாங்க. அவங்க கற்பனையில இப்படிதான் மேசியா வருவாரு, எங்களை வைத்துதான் இந்த சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர், எல்லா டோட்டலா மனுக்களும் வந்து எங்களை வச்சு ஆளுகை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வேற மாதிரி யோசிச்சுட்டாங்க போல இருக்கு. அதனால அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, எதிர்பார்த்ததுக்கு மாறாதான் இருந்திருக்கு. தேவனுடைய திட்டம் அவங்க மாம்சமான எதிர்பார்த்ததுக்கு மாறாதான் இருந்திருக்கு. தேவனுடைய திட்டம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தின் மூலமாக நிறைவேறும் படிப்பை இப்படி பாக்குறோம். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் சகோதரர் ஷேர் பண்றதை ஷேர் பண்ணலாம். பிரதர், தேங்க்யூ பிரதர். சகோதரர்கள் சொன்ன காரியங்கள், வசனங்கள், கலாத்தியர்ல படித்தது எல்லாமே அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி கிறிஸ்து அப்படிங்கிற விஷயம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்திருந்தாலும் அதை தெளிவான முறையில் அறிந்திருக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள்லாம் சொன்ன அந்த கருத்தின்படியும் பார்க்கும்பொழுது, இங்கே வால்யூமில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கருத்தின்படியும் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தை மாமிச ரீதியான ஒரு எதிர்பார்ப்புல உலகத்தையே இவங்க ஆசீர்வதிக்க வல்லவர்களா இருக்கிற அந்த ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம் எல்லாம், ப்ராமிஸ் எல்லாம் அவங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு தான் கிறிஸ்துவ அவங்க வேற மாதிரி எதிர்பார்த்தாங்க. இதை வந்து நீங்க பார்க்கும்போது கர்த்தருடைய ராபோஜனம், மரணம், அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி ஆண்டவரை வந்து எப்படி வரவேற்கிறாங்கன்னா, ஓசன்னா, அதாவது இரட்சகரே, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னா, யெகோவாவின் நாமத்தினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை கழுதை மேலே ஏற்றி கொண்டாடுவதனுடைய நோக்கமே அவர் ராஜா, இந்த ரோமராஜ்யம் அழிக்கப்படணும், இந்த எங்க ஒரிஜினல் ராஜா வந்துட்டாருங்கிறத எருசலேமை நோக்கி அந்த பயணத்துல கழுதை மேலே ஏறும் பொழுது ராஜா எப்பொழுதுமே கழுதை மேலதான் வருவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் அங்க இது பண்ணும்பொழுது அவர் வந்து நேரா ஆலயத்தை சுத்திகரிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்றாரு ஒழிஞ்சு, இந்த பூமிக்குரிய ராஜாங்கமா இருக்கிற அந்த ரோமராஜ்யத்தை அழிக்கிறவராக வந்தவராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவர் பலமுறை ராஜாவாக்க முயற்சி பண்றாங்க. அவங்க மாமிச ரீதியான அந்த வாக்குத்தத்தங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க அது மாதிரியான யோசனைகளுக்குள்ளாக கிறிஸ்துவ அநேக முறை ராஜாவாக்க முயற்சி பண்றாங்க. இதை தான் இந்த பேராகிராஃப்ல பார்க்கும்போது இப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை தங்கள் மூலமாக உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்ததுனால தான் அவர்கள் அந்த மாமிசீக சிந்தனையில் இருந்ததுனால ஆவிக்குரிய பெரிதான அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய என்ன சொல்ல போனால்
பரலோக ராஜ்யத்திற்குரிய நம்ம என்ன விசேஷ விதமா புரிந்திருக்கிறபடி 1,44,000 பேருக்கான அந்த கனமகிமை சாகாமைக்குரிய அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவங்க மைண்டுக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்களால புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இததான் இந்த பேராகிராஃபினுடைய முடிவுல பார்க்கும்பொழுது நம்ம எப்படி பார்க்குறோம்னா, டு எவரி கிரியேஷன் அண்டர் த ஹெவன் வி சுட் ஹூ சுட் பை எக்ஸசைஸ் ஆஃப் த ஃபெய்த் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமினுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கான ஒரு விஷயத்துல முழு உலகத்துக்குமே அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்ப்பதற்கு பூமியில உள்ள எல்லாருக்கும் இதை மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பா கொடுத்துட்டார். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்குமே இந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய வாக்குத்தத்தங்களினுடைய வாய்ப்பை ஓப்பன் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வைத்திருந்த அந்த அந்த என்ன சொல்லப்போனா குறைவான வெளிச்சம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா கிறிஸ்து வரும்போது அதிக வெளிச்சம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோவான் புத்தகத்துல மற்ற லூக்காவிலலாம் நம்ம பார்க்குறோம். ஆக அந்த அதிக வெளிச்சம் புறஜாதியாருக்கும் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வந்து கரெக்டான டைம் வரும்போது பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம்லாம் புறஜாதிக்கு இந்த சத்தியம் போய் சேர்ந்துருச்சுங்கிறது நம்ம வரலாறுல பார்க்குறோம். ஆக இதுல அந்த சகோதரர்கள் சொன்ன அந்த வசனத்திலே ரோமர் 11ல் 5வது வசனத்தை பாருங்க. அதுல 5லேருந்து பார்க்கும்போது அந்த தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறப்ப தேவன் அவருடைய இரக்கத்தை அவர் விதமாய் முழு சிருஷ்டிக்குமே காமிச்சிட்டார். அந்த மகத்துவம்ல அந்த வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாவதற்கு அப்படிங்கிறத அந்த வசனத்திலேருந்து படிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய கடினமான இருதயத்துல அவர்கள் அதை இழந்து விட்டாங்க. அவங்களுக்கும் வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவான வைராக்கியம் இல்லாம போச்சு அப்படிங்கிறத அதுல பார்க்க முடியுது. அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. ரோமர் 11ல் 5 முதல். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரிகைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரிகையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையா இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இந்த வசனம் தான் மெயினா. இந்த வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எதுல தேடினாங்க, அதை தவறா புரிந்து கொண்டாங்க. அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறத ஆண்டவருடைய முதல் வருகையில நம்ம பார்க்கிறோம். திரும்ப அந்த 7வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் இன்னைக்கு வரையுமே அந்த வாக்குத்தத்தத்துக்கு தூரமாகி கடினப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவை இரட்சகராக கர்த்தருடைய நாமத்தினால், யெகோவாவின் நாமத்தினால் வருகிறவர் இவர்தாங்கிறத தெளிவா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது இன்னைக்கு வரையுமே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இது முழு இஸ்ரேலுக்குமே அந்த மாதிரியான கனநித்திரையின் ஆவிக்குள்ளாக அவங்க போயிட்டாங்க ஆண்டவருடைய முதல் வருகையில அப்படிங்கிறது இந்த வசனங்கள்லாம் ப்ரூஃபா இருக்கு நம்மளுக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம் 9லேருந்து. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கு கல்லும் பதிலுக்கு பதிலளித்ததுமாக கடவுது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே
புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. தொடர்ந்து வாசிச்சிருங்க சிஸ்டர். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறை எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். ஓகே ஓகே. அப்ப இதுதான் என்னன்னு பார்க்கணும்னா, இந்த புறஜாதிகளுக்கு தேவன் என்ன பண்ணிட்டான்னா, ஓப்பனான அந்த வாக்குத்தத்தம், அதாவது அந்த பரலோகத்திற்குரிய வாக்குத்தத்தமாகிய இந்த கனமகிமை சாகாமைக்குரிய வாக்குத்தத்தத்தை முழு சிருஷ்டிப்புக்குமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டார் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 17:30 வாசிச்சதுபடி, அவர்கள் இருதயம் கடினப்பட்டதன் காரணம் அவர்கள் குருட்டாட்டத்திற்குரிய ஒரு ஆவிக்குள்ள போயிட்டாங்கங்கிறதையும் பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட மத்தேயு 13 நம்ம படிக்கும்போது 12, 13, 14 வரையும் நம்ம படிக்கும்போது, என் காரியமாய் யார் போவா அப்படின்னு ஏசையா சொன்ன அந்த வசனத்துல, நீ போய் என்ன பண்ணிருன்னா அவங்க கண்கள் காணாதபடியும் அவர்கள் காதுகள் கேளாதபடியும் அவர்கள் இருதயத்துல உணராதபடியும் அவர்களை மந்தமாக்கிரு அப்படிங்கிறத ஆண்டவருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக நம்ம ஏசையாவில் கூட படிக்கிறோம். ஆகவே அவர் முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவர்களுக்கு சத்திய வெளிச்சமா இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு முழு அந்தகாரத்தை கொடுத்துருச்சு. ஆனால் புறஜாதிகளாகிய நம்மளுக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுத்து பொதுமயமாக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், பரலோகத்திற்குரிய இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இதை தான் சகோதரர் ஜேசுராஜ் பிரதர் கூட சொல்லும் பொழுது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சிருக்கிறதுங்கிறத அதிலே 21 உள்ள ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்மளுக்கு சொன்னதை நம்ம புரிந்து கொள்கிறோம். நன்றி. மத்தேயு சொன்னீங்களே, அது என்ன ரெஃபரன்ஸ்? அது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 12 படிங்க. 12 15 வரையும். அது வந்து ஏசாயாவிலும் இருக்கு. அவனுக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். ஓகே ஓகே. இது ஏசாயாவுல 6ஆம் அதிகாரத்துல வர வசனங்கள். அதே மாதிரி இந்த எனக்கும் ஒரு வசனம் வந்து பார்த்தாச்சு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. என்னோட புரிந்து கொள்வதை ஷேர் பண்றேன். ஸோ அடிஷனல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க. இந்த முக்காடு வந்து அவங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்து வந்து அந்த முக்காடு எப்போ எடுத்து வர்றாரோ அப்பதான் அவங்களுக்கு அந்த பிரதர்ஸ் எல்லாம் கோட் பண்ண மாதிரி மேத்யூல, அப்புறம் வந்து ரோமருக்கு எழுதின நிருபம், இதெல்லாமே கோட் பண்ண விதமாக அந்த நிழலான விஷயங்கள் சடங்காச்சாரங்கள் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க பிளைண்டா. அதற்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்க ஆக்சுவலா இப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்றது நாம தான் வந்து கண்ணார கண்டிருக்கிறோம். ஆனா ஒரு இயேசு கிறிஸ்து சொன்னது, அப்போஸ்தலர்கள் சொன்னது நாங்க புரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்றது அவங்க லேட்டரா பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க. அது அந்த முக்காடு வந்து இயேசு கிறிஸ்து எடுத்து விட்ட பின்னாடிதான் அவங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இது வந்து கிறிஸ்துவின் வல்லமையினால முடியும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இன்னும் இந்த வசனங்கள் ஏதாவது அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். இது ஆப்டா இருந்தாலும் ஷேர் பண்ணேன். அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. அந்த வசனம் 2 கொரிந்தியர் 13, 14,
15. 2 கொரிந்தியர் அதிகாரம் பிரதர். 3வது அதிகாரம். ஓகே, தேங்க்யூ 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13, 14, 15. தேங்க்யூ பிரதர். ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அதுல? இல்ல ஆப்டா இருக்காது. அது ஆப்டா இருக்கு பிரதர். அதுக்காக தான் நான் கேட்டுக்கிட்டேன், நான் நோட் பண்றது. ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனம் கூட இது கொஞ்சம் ஆப்டா இருந்தது, அதனால நோட் பண்ணேன். அதையும் வாசிச்சிருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்தவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. இயேசு கிறிஸ்துவோட பலிதான் வந்து பூர்ணப்படுத்தும். அவங்களுக்கு அந்த நிழல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க தவிர அதோட பொருளோட எழுத்தின்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தவிர அதோட பொருளின்படி அவங்க ஃபாலோ பண்ண முடியல, அவங்களுக்கு தெரியல. இது ஒரு கருத்து. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எடுத்துறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த ஏன் அதை சொன்னோம்னா, இந்த இருதயங்கள்ல நமக்கு பிரகாசிக்கிறனால்தான், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால்தான் நமக்கு இந்த நிழலாய் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த சடங்காசனங்கள்லாம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு அது வந்து சொல்றேன், டேபர்நாக்கிள் அது வந்து அவங்க லிட்டரலா தேவன் ஏதோ பண்ண சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பயபக்தியா, தேவனுக்கு ரெவரண்டா பயபக்தியா. பட் ஆனா எக்ஸாக்டா அதோட பொருளை நமக்கு தான் தெரிய வந்திருக்கு. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை வந்து நமக்கு தோன்ற பண்ணியிருக்காரு, அதனாலதான் நமக்கு புரியுது, அவங்களுக்கு புரியுது. இதான் இது மேக்சிமம் வந்து இந்த வசனங்கள்லாம் ஆப்டா இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் ரிப்போர்ட் பண்ணேன். இதுவே போதுமானதா இருந்தா இன்னும் போகலாம். அடிஷனல் கமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம். இன்னொரு வசனம் கூட இருக்கு பிரதர், ஏசாயா 44:18. ஏசாயா 44:18. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை படிச்சிருங்க. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தலையின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியும் குறித்து புசித்தேன், அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா? அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகங்களாக்கலாமா? ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. ஆம் மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை, அப்படின்றது வசனம் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். இன்னொரு வசனம் எனக்கு வந்தது, எக்ஸ்ட்ரா இப்ப ஞாபகம் இல்லை, ஆனா அந்த கான்செப்ட் மட்டும் சொல்றேன். எவன் மேல் இரக்கமும் சித்தமா இருக்கிறேனோ அவர்கள் மேல் இரக்கமும் சித்தமா இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஹீப்ரூலயே ரோமர்லயே ஏதோ வரும். எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஞாபகம் வரல பிரதர். அது என்னன்னா, எனக்கு யார் மேல இரக்கம் இருக்கும் நான் அவங்க மேல இரக்கம் வைப்பேன். இப்போதைக்கு நான் அவங்க மேல இரக்கம் காமிக்கல, ஒரு டைம் வரும் நான் அப்போ அவங்க மேல இரக்கம் உறக்கமா இருப்பேன் அப்படின்றது அதோட வசனத்தோட பொருளா வரும். இது வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பொறுத்தவரையும் அப்படிதான் வரும். இப்போதைக்கு அவங்க தேவன் வந்து இப்போதைக்கு இரக்கம் காமிக்கல, பின்னாடி ஃபியூச்சர்ல காமிச்சிருவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். ஆனால் உலகத்திற்கு வரப்போகிற இந்த லைன்ல இருந்து படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கலாம். ஆனால் உலகத்திற்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் உறுதியானது என்றும் அது நிறைவேற இஸ்ரேலரையும் உள்ளடக்கிய ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட யூதரிலும் புறஜாதியாரிலும் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு உன்னதமான ஆவிக்குரிய சுபாவத்திலும் வல்லமையிலும் உயர்த்தப்படும் ஒரு சிறுமந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே
அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் வரும் என இயேசு போதித்த சுவிசேஷம் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பே சபையாரால் அறிந்து கொள்ளப்பட்டது. இதையே 2 தீமோத்தேயு 1:10 சுவிசேஷத்தினால் இயேசு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் என வாசிக்கிறோம். இது முதற்கொண்டு இன்னும் அதிகமாக இவ்வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று யோவான் 16:12 மற்றும் 13 கர்த்தர் கூறும்போது இன்னும் அநேக காரியங்களே உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் உலகத்துக்கு வரப்போற ஆசீர்வாதம் வந்து அது வந்து ஒரு பெர்மனண்டான விஷயம். சோ அது வந்து அந்த சிறுமந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த 1144 தெரிந்தெடுத்த பிறகுதான் வந்து ஸ்தாபிக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயமே வந்து சீஷர்களுக்கு பெந்தெகோஸ்தே அதாவது அப்போஸ்தலர்களுக்கு வந்து பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அது தெரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் மூலியமா. சோ அதுக்கப்புறம் வந்து இத குறிச்சு இயேசு கிறிஸ்துவுமே சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு நிறைய பேரபிள்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க தாங்க மாட்டீங்க. சோ ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களை கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் இது சில வசனம் கோட் பண்ணணும்னா யோவான் 18:36 இயேசு பிரதித்திரமாக என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். சோ இப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, இந்த ராஜ்யம் வந்து அதாவது யூதர்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. இது வந்து உண்டான ராஜ்யம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அதாவது சீஷர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப வந்து அதாவது 6வது வசனத்துல அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். சோ அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் வராதுக்கு முன்னாடி வரைக்குமே இன்னும் உங்களுக்கு தெரியல அந்த கிங்டம் பத்தி. பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்குதான் வந்து ஹோலி ஸ்பிரிட் மூலியமா வந்து இந்த கிங்டம் வந்து உலகத்துக்கு உண்டானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நிறைய விஷயம் தெரிய வந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். தேங்க்யூ. ஓகே சார், அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் வந்து சகோதரர்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம அந்த 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து சுவிசேஷத்தை அவருடைய மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலுக்குள்ளாக போகும் பொழுது இந்த சுவிசேஷத்தில் எதை வச்சுட்டாருன்னா ஜீவனையும் அழியாமையும் சத்திய வெளிச்சத்தில் வச்சுட்டாரு சுவிசேஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜீவன் என்பது மீட்கும் பொருளுக்கான மனுஷீக ஜீவனையும், அழியாமை அப்படிங்கிறது சபைக்கான அந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பில் 2 வகையான ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சுவிசேஷத்தில் தேவன் மறைச்சு வச்சாரு அப்படிங்கிறத அந்த வசனத்தில் படிக்கிறோம். நம்ம அந்த மகத்துவமுள்ள 2 விஷயத்தையுமே கிறிஸ்துவுக்குள்ளாக தான் வச்சார் அப்படிங்கிறதான் 2 தீமோத்தி 1:10 நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம திரும்ப கூட படிக்கலாம் பாருங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசனமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சுவிசேஷத்துல மரணத்துல மீட்கும் பொருள் தான். ஆனா அந்த நற்செய்தியில இப்ப சுவிசேஷ யுகத்துக்கான ஒரு நற்செய்தியில என்ன பார்க்குறோம்னா, மீட்கும் பொருள் மட்டுமல்ல, அழியாமை என்ற ஒரு ஜீவனும் இந்த நற்செய்திக்குள்ள காஸ்பலுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா பார்க்குறோம். ஒன்று மீட்கும் பொருள். அந்த மீட்கும் பொருளுக்குள்ளாக நாம் சபையார்களா இந்த ஒரு பெந்தகோஸ்தே நாள் முதலாய் தேவன் வைத்திருக்கிற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புல நாம் அழியாமைக்குரிய ஒரு வாய்ப்புக்குள்ளேயும் போவதற்கான இன்னொரு நற்செய்தியை வச்சிருக்கார். இந்த ஒரு நற்செய்தி தான் இந்த அழியாமைக்குரிய சாகாமைக்குரிய இந்த நற்செய்திக்குரிய இந்த ஒரு விஷயம்தான்
இஸ்ரேலருக்கு மறைக்கப்பட்டதை நம்ம கடந்த பேராகிராஃபில் நம்ம பார்த்தோம். இதை தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனங்கள்ல 9, 10 வரையும் 11 வரையும் கூட படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 7 எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 12. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்து இருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகே, அப்ப அதுதான் என்னன்னு பார்க்குறோம்னா, பரிசுத்தாவி வரும்போது இந்த தெளிந்த சத்தியம்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதான் யோவான் 16, 12, 13 வசனத்தில் பரிசுத்தாவி வரும்பொழுது இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறதுல தான் பார்க்கும்போது வானம் மற்றும் பூமியில் உள்ளவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் இந்த சிறுமந்தையாகிய லூக்கா 12:32 படி அந்த ஒரு வாய்ப்புக்குரிய காரியங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்த பிறகு சகோதரி சொன்ன மாதிரி பரிசுத்தாவி வர்ற வரையுமே அவங்களுக்கு அந்த ஒரு தெளிவற்ற நிலைமையில தான் அப்போஸ்தலர்கள் கூட ஒரு சில விஷயத்துல இருந்தாங்கங்கிறதும் இதன் மூலமா நம்ம புரிந்து கொள்கிறோம். நன்றி. இந்த பேராகிராஃப்ல சகோதரர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதை வந்து ராஜ்யம் வந்து ஸ்தாபிக்கப்படுகிறது, அதாவது ஆசீர்வாதங்கள் உலகத்தில் கிடைக்கிறது. ஸோ அது வந்து ஆவிக்குரிய ராஜ்யங்கள் மூலமாக அதாவது யூதர்களிலும் புறஜாதிகளிலும் வந்து செலெக்ஷன் நடக்கும். 144,000 செலக்ட் ஆகிட்டு அவங்க மூலியமா வந்து இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள், அதாவது சமாதான ராஜ்யம், பீசபிள் கிங்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அதற்கேற்ற ஒரு வசனங்கள் தான் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்க யோவான் 12:3 கூட 16:12-13 கூட வந்து அநேக காரியங்களையும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது சொன்ன தாங்க மாட்டீர்கள் அப்படின்னா அந்தந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவர்களுக்கு நிறைய சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து சகோதரர்கள் கோட் பண்ணபடி அவங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் வந்து சத்தியங்கள் வெளிப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பேராகிராஃப்க்கு ரிலேட்டடா சில வசனங்கள் வந்து நம்ம கேதர் பண்ணோம். அந்த எக்ஸாம்பிள் வந்து அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 1ஆவது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8 வரை படிக்கிறீங்களா? அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது தேவன் வந்து ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்கள் வேலைகளையும் வந்து அறிகிறதற்கு உங்களுக்கு அடுத்ததில்ல. ஸோ அந்த ஆதீனத்தில் வைத்திருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வராது. அந்த இன்னும் எக்ஸாக்டா வந்து அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லா சத்தியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ கூட யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இன்னும் நிறைய பேர் ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. அந்த பீசபிள் கிங்டம்ல அவங்களுக்கு எல்லா சத்தியங்களும் கிடைச்சிடும். ஸோ அவங்களுக்கு இப்ப நம்மளும் சரி, அந்த பெந்தேகோஸ்தே நாளை வெளிச்சம் பெற்றவங்க சரி, பரிசுத்த ஆவியினால் தான் அவங்க பலன் அடைஞ்சு நிறைய ஊழியங்களும் பண்ணியிருக்கிறாங்க, பிரசங்கமும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து சாட்சியா பிரசங்கிப்பாங்க, சாட்சியா இருப்பாங்க. ஸோ இந்த அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இந்த
எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அந்த பூமியில ஆவிக்குரிய ராஜ்யம் வந்து ஆவிக்குரிய ராஜ்யத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்படும். அதாவது பீசபிள் கிங்டம்ல சிறுமந்தை மூலமாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக கைடன்ஸ் எல்லாம் கிடைக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போதிக்கப்படணும் பரிசுத்த ஆவியின் மூலமா. அதுக்கப்புறம் தான் இவங்க உலக ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வசனம்னா ஜான் ஜான் சாப்டர் 18:36. ஜான் சாப்டர் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போரடிப்பார்களே. ஊழியக்காரர் போராடிப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. ஸோ இங்க அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த இது பார்க்கும்போது இந்த அவரோட ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்ல. அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. தலை சரீரம் சேர்ந்து ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கிங்கா இருப்பாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலா இருப்பாங்க. அவங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்னு சொல்லலாம். தலை சரீரம் இவங்க சேர்ந்து பூமிக்குரிய ராஜ்யம் மாதிரி இவங்க அந்த யாரு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சில ரீபிரி நாட்டுகள் கூட சகோதரர் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து மாம்சமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மேசியா அடே இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா அவங்க எந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து அவங்க பார்த்துட்டு வந்தது அதான். தேவன் வந்து சூஸ் பண்ணுவாங்க சவுல. அவங்களுக்கு வந்து ராஜ கன மகிமை எல்லாம் கொடுத்து அழகா சிங்காசனத்துல போட்டு உக்காந்து அப்படி கனப்படுத்துவாங்க. அப்புறம் வந்து நீங்க அப்சலோம் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த அப்பாவுக்கு விரோதமா வந்து அந்த பேலஸ்க்கு முன்னாடி நின்று எல்லா ஜனங்களையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி பேசி அப்படியே ராஜாவா அறிவிச்சிருவாங்க. அது முன்னாடி ரதங்கள் ஓடும். ஒரு ராஜாவா உட்காந்துட்டு அப்படியே கோஷம் போட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி மாம்சமா வந்து ஒரு எண்ணம் வச்சிருந்திருக்காங்க இஸ்ரேல். ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜ்யம் வந்து இந்த பூமிக்குரிய ராஜ்யம் மாதிரி இருக்காது. என்னோட ராஜ்யம் வந்து பரலோகத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் அங்கேயும் அப்படின்றது இயேசு கிறிஸ்து வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வராங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஏன் மாம்சமா யோசிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க ராயல் கிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. சவுல், அப்புறம் இவரு யாரு டேவிடு, அதுக்கப்புறம் சாலமன். இவங்க எல்லாமே வந்து அந்த ராஜாக்குரிய மாம்சமான ராஜாக்குரியவே வந்து அந்த கனமகிமையெல்லாம் பயங்கரமா இருக்கும். சாலமனோட சிங்காசனம், அப்புறம் தாவீது ராஜா ஆனது, சமஸ்த இஸ்ரேல ராஜா ஆனது. ஸோ எல்லாரும் மாம்சமான கண்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பயங்கர ஷோ ஆஃபா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தது வந்து அந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு அந்த சகோதரிகள் வசனம் கோட் பண்ண மாதிரி அந்த முக்காடு வந்து அவங்களுக்கு நல்லா மறைச்சிருச்சு. ஸோ அந்த முக்காடை எடுத்து விட்ட முன்னாடிதான் நாம யோசிச்சதெல்லாம் தப்பா போயிருக்கே, நாம யோசிச்சதே வந்து ரொம்ப கேவலமா இருந்திருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இன்னொரு வசனம், இந்த வசனத்துக்கு லிட்டில் ஃபிளாக் பத்தி தான், அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். லூக்கா 12:32 அதுல வந்து பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யம் கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஸோ இந்த பேராகிராஃப்ல இந்த லூக் 12:32 பார்க்கும்போது இந்த சிறுமந்தையை வைத்துதான் தலை சிறுமந்தை இதை வைத்துதான் வந்து இப்போ சமாதான ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கப்பட போறாங்க. அந்த இருள் எல்லாம் போய் கம்ப்ளீட்டான வெளிச்சத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த பேராகிராஃப் என்ன வசனம்லாம் நம்ம கோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோம். இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏசியா புத்தகத்துல 46ல 8 முதல் 13 வசனத்துல அந்த பேராகிராஃப்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக நம்ம பார்க்குறோம். ஏசியா 46ல
8 முதல், அதாவது இஸ்ரேல் ஜனங்களை பற்றியான காரியங்களை தான் சொல்லிட்டு வரும் பொழுது, அதில் நாம் முன் தீர்மானித்த 46 காரியம். ஹலோ 46 46ல் 8 முதல் 13 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனத்தை அதில் சொல்கிறாரு. அவர் முன் தீர்மானித்த காரியங்களை நிறைவேற்றினதை நம்ம எபேசியரில் படித்தது மாதிரியே இந்த இடத்துலையும் அதே காரியத்தை சொல்லி, அவர்கள் எப்படி கடினப்பட்டாங்க, அதற்கான விஷயத்தினால தான் என்னுடைய, அதாவது தேவனுடைய காரியங்கள்லாம் நிலை நிற்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு, அந்த இருதய கடினம் உள்ள வணங்கா கழுத்து உள்ள அந்த இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் விசுவாசிக்காததுனால அவங்க அந்த நீதியை விட்டு நீதிமானா இருக்கிறத விட்டு ரொம்ப தூரமாகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி, சியோனுக்கு அந்த சத்தியத்திற்குள்ளான ரட்சிப்பு கிடைக்குங்கிறதையும், அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கு அந்த மகிமை, பூமிக்குரிய மகிமை கிடைக்குங்கிறது இந்த வசனங்களினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலா நம்ம பார்க்க முடியுது. ஏசாயா 46ல் 8 முதல் 13. படிக்கலாமா பிரதர்? படிங்க. படிங்க சிஸ்டர். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொரு இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆகவேதான் இந்த காரியங்கள்லாம் உண்மையிலே இப்போ சீயோனாகிய 144,000 பேருக்கு இந்த கனமகிமை சாகாமைக்குரிய ரட்சிப்பு வெளியரங்கமாயிருக்கு. அது ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமாக இருக்குது. இதற்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் அது மகிமை அடையும் அப்படிங்கிறதையும் பிற்பாடுள்ள ஒரு காரியங்களாக தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அறிவித்ததை தான் எபேசியர்லையும் படித்தோம். இப்போ பரிசுத்தாவி பெந்தகோஸ்தே நாள் முதலாய் வந்ததுக்கப்புறம் இது நம்மளுக்கும் இன்னும் தெளிவாக புரிய வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நீங்க சொன்ன இந்த ஐசையா 46லே ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. அருமையான சாப்டர் ஐசையா 46. இன்னும் அடிஷ்னலா கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம், இதோட முடிச்சுக்கலாம். எதுவும் யாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 2 பேராகிராஃப் தான் நம்ம பார்த்தோம். நிறைய வசனங்கள் வந்து நம்ம இதுக்கு ஆப்டா இருக்கிறதுன்னு பார்த்தோம். மேக்ஸிமம் எல்லா லைன்ஸ் வந்து வசனத்துக்கு இசைவாக தான் இருக்கு. ஃப்ரேமுக்கு வெளியே போகல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்ம போகல. எல்லாமே வசனங்கள் இசைவாக தான் இருக்கு. ஸோ இந்த பிதாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வந்து அவங்களுக்கு மங்களா தான் இருந்திருக்கு. அவங்க லிட்டரலா வந்து எழுத்தின்படி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அதோட பொருள் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த என்னுடைய வாக்குத்தத்தம் வார்த்தை வந்து பொருளை பார்க்கல, அவங்க கற்பனையா மாம்சமா அப்படி பார்த்துருக்குறாங்க. மேசியா வர்றது குறித்தும் எல்லா விஷயமும் எங்களை தான் தேவன் வந்து பிரதானமா வைத்து உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. அந்த மாதிரி ரொம்ப கற்பனையா ரொம்ப மிதமிஞ்சி அப்படி யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அவங்க நினைச்ச மாதிரி ராஜாவும் வரல. தேவனுடைய திட்டப்படி இதை நடந்துட்டு வருது கிராஜுவலா. ஆப்ராமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மூலியமா வானத்து நட்சத்திரம், கடல் கரை மணல், அந்த பிளான் வந்து தொடர்ந்துட்டே வருது. அந்த பிளான் படி யாருக்கு வந்து இந்த பெந்தகோஸ்தே நாள் அப்போ அந்த வெளிச்சம் கிடைக்குது, இயேசு மூலம் இயேசு வந்து சீஷர்களை தேர்ந்தெடுத்து பெந்தகோஸ்தே நாள் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய வெளிச்சம் கிடைச்சு, அந்த வெளிச்சம் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா ஏன்னா அவங்க மாம்ச பரிகாரமா
அவங்க ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இல்லை ட்ரூத். அது இயேசு கிறிஸ்து சொன்னாலும் சரி, அது அப்போஸ்தலர் சொன்னாலும் சரி, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்றது தேவனுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு தேவன் அனுமதிச்சு தந்தாரு. பிற்காலத்துல வந்து அவங்க ஒழுங்குக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு தேவனுடைய திட்டமா இருந்திருக்கு. ஸோ இந்த சமாதான ராஜ்யம், பீசபிள் கிங்டம் வந்து சிறுமந்தை மூலமா தலை சரீரம், இந்த தலை சரீரம் இவர்களை வைத்துதான் சமாதான ராஜ்யத்தை ஃபுல்லா வந்து டீல் பண்றாரு. அப்போ வந்து எல்லாம் குருட்டாட்டம், எல்லா அந்த மூட நம்பிக்கை, எல்லா விஷயமே அவங்களை வந்து கடந்து போயிடும். முழு கம்ப்ளீட்டா அவங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துருவாங்க. இன்னும் வந்து நமக்கே வந்து கிராஜுவலா தான் சத்தியங்கள்லாம் வந்து வெளிப்பட்டிருக்கு. நாம இன்னும் அதிகமா சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதன்படி வாழ்க்கை வாழணும். அப்பதான் வந்து இந்த சிறுமந்தை நியூஸ்லாம் வருவாங்க அப்படின்றது இந்த பேராகிராஃப் மூலியமா, அநேக வசனங்கள் மூலியமா பார்த்தோம். ரோமர் 11ஆம் அதிகாரம், அப்புறம் எபிரேயர், அப்புறம் மத்தேயு, அதுக்கப்புறம் ஏசாயா. இதுல இருக்கிற வசனங்கள்லயே மேக்ஸிமம் வந்து இந்த 2 பேராகிராஃப் ஆல்மோஸ்ட் 100% எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் 2 பேராகிராஃப் நம்ம பார்க்க ட்ரை பண்ணோம். நம்ம இரவின் கீதமோட முடிச்சுக்கலாம். இரவின் கீதம் இயேசுராஜா பிரதர் அவர்களே வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரவின் கீதங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 32 to 33 வசனங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. இதன் விளக்கம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு நன்றியுணர்வு மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான குணங்கள் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை மன்னிக்கிற தயை இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் பொய்யாய் சாட்சி சொல்லுகிறவர்களையும் மன்னிக்கிற தயையும் இரக்கமுள்ளவராயும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட குணங்களை கர்த்தர் உடையவராய் இருந்தாரோ அதே குணங்களை உடையவராய் இருப்பவர்களுக்கு பரலோகத்தில் கிடைக்க போகும் வெகுமதி மிக்க மனமகிழ்ச்சி தருவதாயும் ஆனந்த பாக்கியம் உள்ளதாயும் இருக்கும். ஆமென். முடிவாக ஜெபம் ராஜா பிரதர் அவர்களே. ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபை இரக்கம் உள்ளவரே, இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வாதமாக இந்த ஒரு ஆராய்ச்சி வகுப்புகளுக்குள்ளாக எங்களை கூட்டி சேர்த்தீர். அதற்காக நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த 7ஆம் கால சபையின் காரியத்திற்குரிய ஏற்ற சத்தியத்திற்குள்ளாக எங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கவும், அதிலே நாங்கள் உறுதிப்பட்டு பிரயாபட்டணத்தாரை போல இன்னும் நாங்கள் நற்குணசாலிகளுக்கு ஏதுவான ஜீவியத்திலே நாங்கள் கடந்து செல்வதற்கும், எங்களுக்கு இந்த எக்கால தூதுகளின் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு காரியத்தை எல்லாம் நாங்கள் வேத ரீதியாக நாங்கள் முழுமையாக நாங்கள் புரிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான புரிந்து கொள்ளுதலை உம்முடைய பெந்தகோஸ்தே நாள் முதலாய் நீர் அனுப்பின உம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள சத்தியத்தின் ஆவியினாலே எங்களை வழி நடத்துகிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி, துதி, ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த 2ஆம் வருகை மற்றும் 1000 வருட அரசாட்சியின் காரியங்களுக்குள்ளாகவும் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட ஏற்ற காலத்துக்கான ஏற்ற சத்தியத்திலே வசனத்தின்படி எங்களுக்கு எல்லா வகையிலும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாப்பிலே, பரத்திலிருந்து உம்முடைய நேரடி கண்காணிப்பிலே, கிறிஸ்துவுக்குள்ளான பாதுகாப்பிலும், தேவதூதர்கள் அநேகருக்குரிய ஒரு விஷயத்தில் எங்களுக்கான பாதுகாப்பையும், இந்த சமுதாய ரீதியான பாதுகாப்பிலும், இந்த உலக அளவிலான பாதுகாப்பிலும் நீர் இது நாள் வரையும் எங்களை காத்து இரட்சணியத்திற்குரிய இந்த ஒரு காரியத்தில் வழிநடத்தி வருகிறீர். இருப்பினும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கரங்களை பற்றி கொண்ட இந்த சூழ்நிலையிலே நாங்கள் உம்மோடு கூட அந்த ஒரு மகிமையான காரியங்களை அடைவதற்கு
கிறிஸ்துவுக்குள்ளான அனுமதிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்திற்குரிய பாடுகளையும் நாங்கள் சகித்து நல்ல போர்ச்சேவகனாய் அதற்குரிய சத்தியத்திலே நாங்கள் வழிநடத்தப்பட்டு தீங்கு அனுபவிப்பதற்கு ஏதுவான மனப்பக்குவங்களையும் அதற்கேற்றபடியான ஜீவியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து இந்த ஒரு கூடுகையிலே பங்கேற்று வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், வர முடியாத சகோதர சகோதரிகளுக்கும் நீர்தாமே எல்லா வகையான வழிகளையும் ஏற்படுத்தி அதற்கான காரியங்களுக்குள்ளாக உட்படுத்த உம்மை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை எல்லாம் நீர் பரத்திலிருந்து வழங்குகிறீர் என்ற விசுவாசத்தோடும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்கவும் நீர்தாமே ஆசீர்வதித்தள்ளும். இவையாவி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்துல ஏறடிக்கிறோம். எங்கள் பிதாவே தேவனே, ஆமென். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சிஸ்டர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சிஸ்டர். எல்லா பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். சபையார் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். சோதரம் பிரதர், சோதரம். Recording stopped.